இந்தியாவோட முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸான கேரளாவோட வயநாட்டில் ஜூலை 30 அன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆன மழை இன்னைக்கு வரைக்கும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கனமழை பெஞ்சதால அங்கே நிலச்சரிவும் ஆகுது. அண்ட் சூரல் மலையில் ஸ்டார்ட் ஆன இந்த நிலச்சரிவு முண்டகை, மேம்பாடி அப்படின்னு அடுத்தடுத்து நிலச்சரிவு ஆகிட்டே இருக்குது. அண்ட் இதில் ரொம்பவே அஃபெக்ட் ஆனது சூரல் மலை தான். ஊர் மொத்தமும் செதஞ்சு போச்சு. அண்ட் இதில் 1500க்கும் மேற்பட்டவங்க இது வரைக்கும் ரெஸ்கியூ பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அண்ட் 260க்கும் மேற்பட்டவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதில் 300க்கும் மேற்பட்டவங்க இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இதில் 96 பேரோட பாடிஸ் அவங்களோட ஃபேமிலிஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. 3வது நாளாக தொடர்ந்து ரெஸ்கியூ டீம் டே அண்ட் நைட்டுன்னு பார்க்காம ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேரு சகதின்னு இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் இதில் அஃபெக்ட் ஆனவங்கள ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே கொடூரமாக இருக்குது. அண்ட் இந்த இன்சிடெண்ட்டில் சிக்கினவங்களோட பாடி பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தாண்டி தான் அவங்களோட பாடியே கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு ஃப்ளட்டில் அவங்க சிக்கியிருப்பாங்கன்னு பாருங்க. இதில் ரொம்பவே சோகமான விஷயம் என்னன்னா, சூரல் மலையில் குழந்தைங்களோட சடலங்கள் ஒரு ஏரியில் மிதந்துகிட்டு இருக்குது. அண்ட் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட பாடிஸ் ரொம்பவே செதஞ்சு போயிருக்குது. ஸோ இதனால் ஹெல்ப்புக்காக லோக்கல் டீச்சர்ஸையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ், கடற்படை, தேசிய மாநில பேரிடர் மீட்பு படை, போலீஸ் அப்படின்னு இவங்க உயிரை பணைய வச்சு ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கேரளாவோட சிஎம்மும் நேரில் போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கேரளாவோட சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரையும் நேரில் சந்திச்சு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் வயநாட்டோட எம்பி ராகுல் காந்தியும் அண்ட் காங்கிரஸோட பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் வயநாடை நேரில் போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டில் அஃபெக்ட் ஆன கேரளாவுக்காக கௌதம் அதானி பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் சூர்யா, விக்ரம் அப்படின்னு இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிதி அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது ஒரு பக்கம்னா டெல்லி, மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அண்ட் நம்மளோட பார்லிமெண்ட் வளாகம் ஃபுல்லாக தண்ணி நின்றுட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊட்டி, பாலியாரில் நிலச்சரிவும் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது தெரியாமல் ட்ரெயினையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தெரிஞ்சு ட்ரெயினை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாளைக்கு கனமழை பெய்யும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாம் கொஞ்சம் சேஃபான இடத்துல இருங்க. ஸோ சீக்கிரமே இதிலிருந்து கேரளா வெளிவரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். மக்களுக்காக நீங்கள் படுற அனுதாபங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.